நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கடவுளோ ஏஞ்சல்ஸோ என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்பர் 7 அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்போம், என்ன மெசேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு. என்னன்னு பார்க்கலாம். Suffering is brought about by the unrealistic expectation that nothing will change. நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது எதன் மூலமா வருது அப்படின்னா அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இது மாதிரி நடந்துருமோ, அது மாதிரி நடந்துருமோ. ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நடக்கிறத நினைக்காம நடக்க முடியாதத நடக்காதத நினைச்சு 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 என்ன ஆகுறோம் அப்படின்னா தட் நத்திங் வில் சேஞ்ச், எதுவுமே மாற்றம் அடையாது அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. எல்லாமே மாறக்கூடியது. நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வர முடியும், அந்த துன்பத்துல இருந்து வெளியில வர முடியும். துன்பம் சிலதா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர் பத்தின பயம், வாழ்க்கை பத்தின பயம், இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வேண்டாத எண்ணங்கள், உணர்வுகள் எது சம்பந்தப்பட்டு இருக்குதோ வாழ்க்கையில அதை தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அது உண்மை கிடையாது. அப்போ அது சஃபரிங்கும் கிடையாது. நத்திங் வில் சேஞ்ச் அப்படின்னு சொன்னது. மாற்றம் ஒன்று மட்டுமே நிலையானது. மாற்றம் தான் நிலையானது. அப்போ 7ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே 7 டைப் பண்ணுங்க. மாற்றம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். சஃபரிங்ல இருந்து வெளியில ஹாப்பினஸ் கிடைக்கும். கடவுளும் ஏஞ்சல்ஸும் 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்கீங்க. சோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். When a person loses his flexibility, it is a path to disaster. ஒரு பர்சன் தன்னுடைய வளைந்து நெளிந்து கொடுக்கும் தன்மையை இழந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு சரியான பாதை இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். எந்த விஷயத்துலனாலும் நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கணும். உங்களுடைய வளைந்து கொடுக்கும் தன்மை இல்லாமல் போனா உங்களுக்கு சரியான பாதை இருக்காது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். ஃப்ளோ லைக் வாட்டர். தண்ணி எப்படி போகுது? வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு அப்டக்கிள் இருந்தா கூட என்ன ஆகுது? விலகி வேற ஒரு பாதையில போகுது. அதே போல நமக்கான புதிய பாதையை தேர்ந்தெடுத்து போக வேண்டியது நம்மளுக்கான நேரம். 9ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருக்குமே கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். You must show gratitude. You have to pay everything back. நீங்க மற்றவங்களுக்கு, உங்களை சூழ்ந்து இருக்கவங்க கூடியவங்களுக்கு, உங்க அம்மா அப்பா, உங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லக்கூடிய நேரம். யாரெல்லாம் 9ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ அவங்க உங்களை சூழ்ந்து இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. இது உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொடுக்கும். என்னெல்லாம்? கல்வி, புகழ், அறிவு, நம்ம என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. 9ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாருமே 9 டைப் பண்ணுங்க. எல்லாருமே பாசிட்டிவா இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்ட் வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.